வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல். முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகன் முருகன் என்று சொன்னாலே வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே. நாம் செய்த வினையால் நமக்கு ஏற்படும் துன்பங்களும் கந்தன் என்ற ஒரு நாமத்தை சொன்னாலே நம்மை விட்டு ஓடிவிடும். நம்ம பதிகங்களை பாராயணம் செய்ய செய்ய முருகன் நம்ம கூட இருப்பதை நம்மளால் உணர முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உணரலாம். ஒருத்தர் கோவிலுக்கு போய் நல்லா முருகனை சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க பதிகங்களை பாராயணம் செய்வாங்க. நான் பதிகங்களை தாங்க பாராயணம் செஞ்சேன். கோவிலுக்கும் போவேன். முருகனோட எல்லா பதிகங்களையும் பொருள் உணர்ந்து, எந்த பதிகத்தை நம்ம பாராயணம் செஞ்சாலும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்யணும். எத்தனையோ சித்தர்கள் முருகனை பற்றி பல பாடல்களை பாடியிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், பாலதேவராய சுவாமிகள், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்காக பல பாடல்களை விட்டு சென்றிருக்காங்க. அந்த பதியங்களை நம்ம கண்டிப்பாக பாராயணம் செய்யணுங்க. 2 வரியும் நம்ம பாராயணம் செஞ்சால் கூட முருகன் நான் உன் கூட இருக்கேன், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். சின்ன சின்ன விஷயங்களால் நமக்கு உணர்த்துவார். அப்படி முருகன் நம்ம கூட இருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ நமக்கு சப்போஸ் ஒரு ஆபத்து, இல்லை ஒரு உடம்பு சரியில்லாமல் நமக்கு போகுது அப்படின்னு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா அந்த டாக்டரோட பேர் முருகனோட பேராக இருக்கும். இப்போ ஏதோ நமக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது, மனுஷங்களால் நமக்கு உதவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு ஒருத்தர் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும். அவர் பேர் என்னன்னு பார்த்தா முருகனோட பேராக தான் இருக்கும். எனக்கு நான் ரொம்ப அனுபவித்து ஈடுபாடோடு செய்த பூஜை வேல்மாறல். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். வேல்மாறல் பூஜை செஞ்சதுனால என்னோடய ஒவ்வொரு கஷ்டங்களையும் என் கண் முன்னாடி அப்படியே எனக்கு குறைஞ்சிட்டு இருந்தது. அது பெருசாக இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. வேல்மாறல் நான் படித்த உடனே எனக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. அந்த 21 நாள் பூஜை தான் நான் பண்ணேன். நான்வெஜ் நான் சாப்பிடாமல் இருந்தேன். ஒரு வேல் இல்லை, 2 வேலே என்னோடய வீட்டை தேடி வந்தது. வேல்மாறல் புக்கு மட்டும்தான் நான் வாங்கினேன். இந்த புக்கில் உள்ள பதியங்களை நான் ஒரு தடவை தான் 21 நாட்கள் நான் தொடர்ந்து பாராயணம் செய்தேன். இந்த வேல்மாறல் பூஜை ஒரு தடவை தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் முருகன் எனக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார். அதில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பாடலை எடுத்து நம்ம தனியாக பாராயணம் செய்யலாம். முருகனோட பதியங்களை நம்ம பாராயணம் செய்ய செய்ய நம்மளோட பிரச்சனை எதுவுமே இல்லாமல் ஓடிடும். ஒன்று கூட நம்ம கிட்டவே வராது. அப்படிப்பட்ட முருகனை நம்ம கண்டிப்பாக துதிக்கணும், போற்றணும், பாடணும். அவரை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் ஒவ்வொரு பாடலும் அது முத்து முத்தான பாடல். உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பாடலை தினம் 4 வரி பாராயணம் செய்தாலே போதும். எத்தனையோ சிறிய எளிய மந்திரங்கள் இருக்கு. அது கூட பாராயணம் செய்ய முடியலையா, முருகா அப்படின்னு சொன்னாலே முருகன் நமக்காக ஓடி வந்து நிற்பார். எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்ததுங்க. மற்றவங்களால கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கவங்களால தொந்தரவு. ஆனால் இந்த வேல்மாறலை நான் படிக்க படிக்க ஒவ்வொரு பிரச்சனைகளாக ஒன்றும் இல்லாமல் போச்சு. எனக்கு அது பெரிய விஷயமாவே தோணலை. முருகன் நம்ம கூட இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் நான் ஒரு 3 இயர்ஸாக தான் நாங்கள் முருகனை கும்பிடுறோம். நான் எத்தனையோ கோயில்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு முதல்லாம் முருகன் என் கூட இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணவே தோணாது. ஆனால் இப்போ முருகன் கும்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு போயிட்டுருப்போம் வண்டியில். அங்கே பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு வண்டி வரும், வேலும் மயிலும் துணை.
பின்னாடி ஒரு வண்டி வரும், யாம் இருக்க பயமே. அந்த மாதிரி தாங்க நமக்கு உணர்த்துவார். நம்ம முருகனை உணர்ந்து கும்பிடணும். அந்த பதியங்களை நம்ம பாராயணம் செய்யும்போது பொருள் உணர்ந்து பாராயணம் செய்யணும். அப்போ தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ முருகர் யுகம்னு சொல்கிறாங்க, அது கண்டிப்பாக உண்மைதான். நம்ம யூடியூப்பை திறந்தாலே முருகனை பற்றி தான் நம்ம கண்ணில் படுது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே முருகன், எல்லாருமே டிஸ்பிளே முருகன் தான், ஸ்டேட்டஸும் முருகனை பற்றி தான். எத்தனையோ பாடல்களை இப்போ திரும்ப திரும்ப நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இத்தனை பெருமை வாய்ந்த முருகனை நம்ம கண்டிப்பாக கும்பிடணும், வணங்கணும், பதிகங்களால் அவரை பாராயணம் செய்து மகிழ்விக்கணும். நாம் கும்பிடுறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களையும் கும்பிட வைக்கணும். அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லி கொடுக்காட்டாலும் ஒரு சில வரிகளாவது நம்ம பாராயணம் பண்ண சொல்லித்தரணும். திருப்புகள்லையோ, கந்தர் அலங்காரத்துலேயோ, கந்தர் அனுபூதியிலையோ, குமாரசுவத்துலேயோ ஒரு சில வரிகளையாவது நம்ம பாராயணம் பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்போ வேல்மாறல் எனக்கு எல்லாமே சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான். ஆனால் வேல்மாறல் நமக்கு உடனே பலன் கிடைக்கும். ஏன்னா நான் அனுபவித்ததால நான் அதை சொல்கிறேன். வேல்மாறல் அதோட சக்தியை வேல்மாறல் தான், அதுக்கு நிகர் தான். வேல் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நமக்கு நிற்கும். அப்படிப்பட்ட வேலை நம்ம கண்டிப்பாக தினமும் வணங்கணும். நீங்கள் வேல்மாறல் கண்டிப்பாக நீங்கள் அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே, புக்கு வாங்க முடியலைன்னா கூட நம்ம கூகுளில் போட்டு பார்த்து சர்ச் பண்ணாலே வரும். அதை நீங்கள் பாராயணம் செஞ்சாலே கண்டிப்பாக புக்கு உங்களை தேடி வரும். புக்கு வாங்கி நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா வேல் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். வேல் நம்ம வீட்டில் இருந்தாவே யாரோட தீங்குதலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. யாரோட செய்வினையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. யாரோட வாக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட வேல் வழிபாடை கண்டிப்பாக நம்ம செய்யணும். முருகனை நம்ம வணங்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.